வணக்க மக்களே, வெல்கம் டு தி ஃபென்ட்ரி ஷோ. இன்னைக்கு ஷோல நம்ம பார்க்க போறது விளாடிமிர் அப்படின்ற இங்கிலீஷ் சீரிஸ் தமிழ் டப்பிங்கோட வந்து நெட்ஃபிளிக்ஸ்ல அவைலபிளா இருக்கு. மொத்தமா 8 எபிசோட்ஸ். ஒரு எபிசோடுமே லெஸ் தென் 30 மினிட்ஸ் டியூரேஷன் தான். ஒரு சின்ன சைஸ் சீரிஸ் அப்படின்னே சொல்லுவேன். இந்த சீரிஸோட ரிவ்யூக்கு போறதுக்கு முன்னாடி முக்கியமான ஒரு வார்னிங் என்னன்னா, இந்த சீரிஸ் வெரி வெரி ஸ்ட்ரிக்ட்லி ஃபார் அடல்ட்ஸ். பொதுவா ஒரு சீரிஸ்ல அடல்ட் சீன்ஸ் இருக்கும். பட் இந்த சீரிஸோட தீமே வந்து அடல்ட் கண்டென்ட் நிறைஞ்சதா இருக்கும். ஸோ அதுக்கு ஏத்த மாதிரி பிளான் பண்ணிக்கோங்க. ஸோ இந்த சீரிஸோட கதை அப்படின்னு பாத்தீங்கன்னா, ஒரு லேடி ப்ரொஃபஸரோட அப்சஷன் அப்படின்ற தீம்ல தான் இந்த கதை நகருது. ஆக்சுவலா அந்த லேடி ப்ரொஃபஸர் தான் ரேச்சல் வீஸ். இவங்க ஒரு காலேஜ்ல இங்கிலீஷ் ப்ரொஃபஸரா இருக்காங்க. இவங்களோட கணவரும் அதே காலேஜ் சேர்ந்தவர் தான். இவங்களுக்கு ஒரு பொண்ணு இருக்கா. ஒரு மாதிரி மிட் லைஃப் கிரைசிஸ்ல சிக்கி தவிக்கிறாங்க அப்படின்னு சொல்லலாம். அவங்களோட புக்கை கூட கம்ப்ளீட் பண்ண முடியாம தடுமாறிட்டு இருக்காங்க. அந்த மாதிரியான ஒரு சூழ்நிலையில தான் வந்து தன்னோட கொலீகா இருக்கக்கூடிய ஒரு யங் ப்ரொஃபஸர் விளாடிமிரை வந்து பாக்குறாங்க. பார்த்ததுல இருந்தே இவங்களுக்கு ரொம்ப பிடிச்சு போயிடுது. ஒரு விதமான கிரஷ் மாதிரி அது ஸ்டார்ட் ஆகுது. அதுக்கப்புறம் ஒரு விதமான அப்சஷனா மாறுது அப்படின்னே சொல்லலாம். எல்லாம் ஃபேண்டசியா இருக்கிற வரைக்கும் ஓகேவா போகுது. அதுக்கப்புறம் அது ரியலா மாறுதா, டுவர்ட்ஸ் எண்ட் என்ன ஆகுதுன்ற மாதிரி நிறைய விஷயங்களை சொல்லக்கூடிய ஒரு சீரிஸ் தான் இந்த சீரிஸ். இந்த சீரிஸை பொறுத்த வரைக்கும் ரேச்சல் பாயிண்ட் ஆஃப் வியூல இருந்து எல்லா விஷயங்களையும் ரொம்ப ஓப்பனாவே காட்டியிருப்பாங்க. அவங்க என்ன நினைக்கிறாங்க, எப்படி விஷுவலைஸ் பண்றாங்க அப்படின்ற மாதிரி நிறைய விஷயங்கள் வந்து ரொம்ப ஓப்பனாவே சொல்லியிருப்பாங்க. அதுலயும் அந்த விளாடிமிர் மேல இருக்கக்கூடிய அந்த கிரஷ், அந்த அப்சஷன், அது எல்லாத்தையுமே வந்து ரொம்ப சூப்பராகவே காட்டியிருந்தாங்க. அதே மாதிரி அந்த ஃபேண்டசி பார்ட் ரியலா மாறிடுமா, அது எப்ப நடக்க போகுது அப்படின்ற ஒரு சின்ன ஒரு எதிர்பார்ப்பையும் வந்து கிரியேட் பண்ணிட்டே போயிருந்தாங்க. அதே மாதிரி ரேச்சலை சுத்தி இருக்கக்கூடிய கேரக்டர்ஸும் பாத்தீங்கன்னா ஒரு வித்தியாசமான ஷேட்ல இருக்கிற மாதிரி காட்டியிருப்பாங்க. அதுலயும் குறிப்பா அவங்களோட கணவரே வந்து ஒரு மாதிரி கிரே ஷேடட் கேரக்டர் மாதிரி தான் இருக்கும். அவர் மேலேயே ஸ்டார்டிங்ல ஏகப்பட்ட கம்ப்ளைண்ட் இருக்கும். அதுவும் அவரோட ஸ்டூடெண்ட்ஸே கம்ப்ளைண்ட் பண்ணுவாங்க. அதை வந்து ரேச்சல் டிஃபெண்ட் பண்ற மாதிரிலாம் காட்சிகள் இருக்கும். ஸோ இது மாதிரி மொராலிட்டிக்கு கொஞ்சம் அப்பாற்பட்ட நிறைய காட்சிகள் இருக்கும். பட் எல்லாமே அவங்க பாயிண்ட் ஆஃப் வியூ அப்படின்ற மாதிரி சொல்லி ஜஸ்டிஃபை பண்ணிருப்பாங்க. ரேச்சலோட ரோல் அண்ட் அவங்களோட கேரக்டர் அண்ட் பெர்ஃபார்மன்ஸ் இந்த சீரிஸ்க்கு ஒரு பக்கபலம் அப்படின்னே சொல்லுவேன். ரொம்ப சூப்பராகவே பண்ணியிருந்தாங்க. ஓவரால் என்ன பொறுத்த வரைக்கும் ஒரு நீட்டான சீரிஸ் தான். பட் எனக்கு என்னன்னா 2 விஷயங்கள் இதுல கொஞ்சம் பிரச்சனையா பட்டுச்சு. ஒன்னு, இந்த சீரிஸோட ஸ்டார்டிங்ல ஒரு காட்சி ஒண்ணு காட்டுவாங்க. அதை பார்க்கும்போது இது ஏதோ வித்தியாசமான சைக்கோ த்ரில்லர் மாதிரி போகுதோ அப்படின்னு நம்ம யோசிச்சுட்டு இருப்போம். பட் நம்ம எதிர்பார்க்காத ஒரு வேலை போகும். பட் அது ரொம்ப சாதாரணமா இருந்துச்சு அப்படின்னே சொல்லலாம். அதே மாதிரி கிளைமேக்ஸ் ஒரு மாதிரி அப்ரப்டா முடிச்ச மாதிரி இருந்துச்சு. மற்றபடி இது கண்டிப்பா ட்ரை பண்ணி பார்க்கலாம். என்னோட ரேட்டிங் 3.2 அவுட் ஆஃப் 5. அடல்ட் கண்டென்ட்டை பொறுத்த வரைக்கும் நான் முன்னாடியே சொன்ன மாதிரி வெரி ஸ்ட்ரிக்ட்லி ஃபார் அடல்ட்ஸ். ஸோ இது மாதிரியான கண்டென்ட் உங்களுக்கு செட் ஆகும்னா பாருங்க, இல்லைன்னா ஸ்கிப் பண்ணிக்கோங்க. மீண்டும் அடுத்த விமர்சனத்தில் சந்திக்கிறேன். நன்றி, வணக்கம்.